you guys. Let's begin. In my last lecture, what we discussed, about constructor, overloading. Okay, sir. Okay, good. So the default constructor purpose. What is that? Default constructor. What is that? Default constructor. Very good. Default constructor. It is a very important interview question. They will ask you in interview, what do you mean by default constructor? Default constructor. I'll go ahead. I'll use one main method. Okay. I'll create one object. Okay. A1 equal to new A open bracket close bracket. Okay. Semicolon. I should use equal to. Simple class create class main method object create new keyword. Correct? Constructor and a normal constructor. What is the normal constructor? Or class name, method name, same or which constructor. Correct? Normal constructor. Correct? Constructor. Whenever the class name as well as method name is same, it is called as constructor. Okay, well, SY, SO for testing purpose. Control S. So, the object create automatically it call output. This is a path. Correct? So, constructor will be output. Correct? So, we know this thing. I will remove this thing now. Can I get output? Can I save output? Let me go ahead. File new. Other Java project. Next. App underscore Java underscore 9 or 10, I think so. 10. Okay. No. Okay. Make it silence. Okay, I'll go ahead. 10. So is there already? Right click. New class. As usual, class name A. Capital. So small keyword. Capital A. So default constructor. Now main method create actually now constructor create as usual A1 equal to new A open bracket close bracket. This is a constructor create no more constructor. Java source program. What is that? Source program. எந்த ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜையுமே நம்ம கம்பைல் பண்ணும்போது
நீங்க ஒரு சி பிளஸ் பிளஸ் காலேஜ்ல படிச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் படிச்சிருக்கா? ரைட். சி லாங்குவேஜ் காலேஜ்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் சி பிளஸ் பிளஸ் இந்த மாதிரி காலேஜ்ல சொல்லி கொடுத்தாங்களா? ஓகே. படிக்காட்டி பிரச்சனை இல்லை, தெரிஞ்சதான் தெரியுது, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எனி லாங்குவேஜ், இப்போ நம்ம இது ஒரு ஜாவா, இது ஒரு லாங்குவேஜ், கரெக்டா இல்லையா? மிஷினுக்கு இது புரியாது, இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, கரெக்டா இல்லையா? இட் இஸ் இன் இங்கிலீஷ். ஜாவாவை பொறுத்தளவு இது என்ன பண்றோம்? ஏ டாட் ஜாவா அப்படின்னு இருக்கு, கரெக்டா இல்லையா? வாட் இஸ் தட்? ஏ டாட் ஜாவா. அப்படிதானே நம்ம சேவ் பண்ணிருக்கோம், அப்படிதானே சேவ் ஆயிருக்கு இந்த ஃபைல். ஏ டாட் ஜாவா சேவ் ஆயிருக்கா? விண்டோஸ் பிளஸ் பிளஸ் பாருங்க, ஏ டாட் ஜாவா தானே சேவ் ஆயிருக்கு. இது சோர்ஸ் ஃபைல் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல இருக்கும் ஜாவா ஃபைல் ஏ டாட் ஜாவா. இது எல்லாருக்கும் கிளியரா? நம்ம ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபைல். இதை கம்ப்யூட்டருக்கு கொடுத்தா கம்ப்யூட்டர் இங்கிலீஷ் புரியுமா? கம்ப்யூட்டருக்கு புரியாது. அப்போ கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி அதை ஒருத்தர் மாத்துவார். அது எல்லாருக்கும் தெரியும், தெரியாட்டி பிரச்சனை இல்லை. கம்பைலர், ஓகே சரிங்களா? இப்போ நான் ரன் பண்ணும்போது go ahead, the source file சொல்லுவாங்க. What is that? Source. A.javaங்கிறது source, நம்ம கொடுக்கிறது source code. Source code means software engineer, software developer டெவலப் பண்ணக்கூடிய கோட், அது பேர் source code. அது எப்படி இருக்கு? A.java அப்படின்னு இருக்கு. அது ஒரு ஃபார்மேட்டா மாறும், ஃபைனலா மெஷின் கோட கன்வெர்ட் ஆகும். இது என்ன ஃபார்மேட்டா மாறும் பார்ப்போம். ஸோ source code, அதுக்கப்புறம் one more format. இங்க இன்டர்மீடியட் ஃபார்மேட் ஒன்னு கன்வெர்ட் ஆகும், அதுக்கு பேர் பைட் கோட். வாட் இஸ் தட்? பைட் கோட். ஃபைனலா அது மெஷின் கோடா கன்வெர்ட் ஆகும். வாட் இஸ் தட்? மெஷின் கோட்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சதெல்லாம் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் புரியும். இது எல்லாருக்கும் ஓகேவா? மெஷின் கோட்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், ஜீரோவும் ஒண்ணுமா இருக்கும், 0 1 0 சம்திங் லைக் தட். இப்படிதான் அந்த கம்ப்யூட்டருக்கு புரியும். ஸோ இந்த சோர்ஸ் கோட் பைட் கோட கன்வெர்ட் பண்றது கம்பைலர் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பைலர் அப்படின்னா ஜாவாவோட கம்பைலர், சரிங்களா? அப்ப சோர்ஸ் கோட பைட் கோட கன்வெர்ட் பண்ணுவோம். எப்ப கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம ரன் பண்றோம் பாத்தீங்களா, கிரீன் கலர் பட்டன், ரைட் கிளிக் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அப்ப இந்த சோர்ஸ் கோட பைட் கோட கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி மாறும் அப்படின்னா, ஏ டாட் கிளாஸ் அப்படின்னு மாறும். வாட் இஸ் தட்? கிளாஸ் மாறும். இது இன்டர்வியூ கொஸ்டின். பைட் கோட் என்ன ஃபார்முலா இருக்குன்னா ஏ டாட் கிளாஸ் ஃபைலா மாறும். இது எப்படி சார் இருக்கும்? இது சோர்ஸ் கோட் நமக்கு தெரியும், நம்ம பாக்குற மாதிரி இருக்கு, ஹியூமன் ரீட் பண்ற மாதிரி இருக்கு, நம்ம தானே டைப் பண்ணோம், சரியா இல்லையா? அப்ப அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். கம்பைலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பைட் கோட் எப்படி இருக்கும் இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். மெஷின் கோட் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரியா ஜீரோஸ் முடிச்சா இருக்கும். ஓகே சார், ஓகே தானே? ஓகே, இது சோர்ஸ் கோட் கன்வெர்ட் பண்றது கம்பைலர். கம்பைலர் கொடுத்த உடனே அவர் ஒரு மாதிரியா ப்ராசஸ் பண்ணுவாரு. ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய அவுட்புட் கிளாஸ் ஃபைல். இந்த கிளாஸ் ஃபைல் எப்படி பைட் கோட தான் கிளாஸ் ஃபைல்னு சொல்றாங்க. இங்க JVM அப்படின்னு ஒருத்தர் ஜாவா வெர்ச்சுவல் மிஷின், இங்க எப்படி கம்பைலர் இருக்காரோ அது மாதிரி இங்க ஓகேவா, அவர் தான் என்ன பண்ணுவாரு, மிஷின் கூட மாத்துவார். நீங்க கேட்போம்ல, ஹோட்டலுக்கு போய் நம்ம ஏதாவது ஆர்டர் பண்றோம், who will bring food for us? waiter or server, கேட்டுங்களா இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒர்க்க பண்றாரு, யாரு பண்றாரு? சோர்ஸ் கோட பைட் கோட யாரு கன்வெர்ட் பண்றா அப்படின்னு கேட்பாங்க. சார் கம்பைலர் சார். சரி, பைட் கோட மெஷின் கோட கன்வெர்ட் பண்றது யாரு? இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஓகே தானே? கிளியர். சிம்பிளா இந்த டயக்ராம் கொடுக்கும், ரஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஏரியாவில் ஒருத்தர் இருப்பாரு, ஃபுல் கண்ட்ரோல் பண்றது. அவர் பேரு JRE, ஜாவா ரன் டைம் என்விரான்மென்ட். ஜாவா ரன் டைம்
ஃபுல்லா இந்த ரெண்டையும் கண்ட்ரோல் பண்றவர். ஜிஆர்இக்குள்ள தான் ஜெமின் இருப்பாரு. ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இதெல்லாம் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, GRE, it is a environment. Inside the GRE, there is a place called GME. இது ஓகேவா? I'll go ahead. Listen carefully. டயக்ராம் முடிச்சிட்டீங்களா? நீங்க பாருங்க. இப்போ நான் இதை கம்பைல் பண்றேன். சோ இதை நான் கிளிக் பண்ணும்போது கம்பைலேஷனும் ரன்னிங்கும் அட் அ டைம்ல நடந்துரும். ஓகேங்களா? நம்ம இந்த கிரீன் கலர் பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது கம்பைலேஷனும் ரன்னிங்கும் அட் அ டைம்ல நடந்துரும். ஏதாவது அவுட்புட் போகுது, ஏதாவது இருக்காங்க? எதுவுமே இல்ல. அதனால நமக்கு அவுட்புட் வரல, பட் உள்ள நடந்துருச்சு ஆபரேஷன். ஓகேங்களா? இப்போ நான் கம்பைல் பண்றேன்னா கவுனிங்க கம்பைல் பண்ணும்போது எனக்கு உள்ள கிளாஸ் ஃபைல் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த மிஷின் கோடாவும் பைட் கோட் as well as மிஷின் கோட் உள்ள ஆபரேஷன் நடந்துச்சு. எப்படி சார் பாக்குறது? இது பாருங்க, உள்ள இருக்கா? Don't want this thing. Don't you? Okay. Properties. Last button. இந்த லாஸ்ட் பட்டன் அந்த லொகேஷன் எந்த ஃபோல்டர் இருக்கு தெரியுதா? இந்த பார்ட்ல கரெக்டா அந்த பார்ட்டுக்கு போறது. கிளிக் பண்ணி பார்த்து என்ன இருக்கா? என்னுடைய ப்ராஜெக்ட் app_java_10 தெரியுதுங்களா? உள்ள போங்க. அதுல சோர்ஸ் src ன்னு இருக்கா, அதுல போங்க. அதுல p1 பேக்கேஜ் நம்ம கிரியேட் பண்ணோமா, அதுக்குள்ள a.java இருக்கா? சோ கிளிக் பண்ணுங்க. நம்மளுடைய ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் இருக்கும் இருக்கா? விண்டோஸ் மைனஸ் நம்மளுடைய சோர்ஸ் ஃபைல் இருக்கா? நம்ம கிரியேட் பண்ணதானே இது. நம்ம எக்லிப்ஸ்ல டைப் பண்ண அதே ப்ராஜெக்ட் இருக்கும். பாத்தீங்களா? இதே ஃபைல் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இருக்கா? ஓகே, சரி சார். இப்போ பாருங்க, I'll go ahead, right click, properties, yellow color, உள்ள போற src ல தான் இப்ப நம்ம போனோம். விண்டோஸ் பிளஸ் பிளஸ் src பக்கத்துல bin அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா? src ல தான் இப்ப நம்ம போனோம். பக்கத்துல bin அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா? அதுல போற. அதுலயும் p1 இருக்கு பாருங்க, p1. அதுல பாருங்க a.class ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கா? எப்ப கிரியேட் ஆகுது? a.class ஃபைல் கம்பைல் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு. கிரீன் கலர் பட்டனை பிரஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ரைட் கிளிக், ஓபன் வித் நோட்பேட்ல ஓபன் பண்ணி பார்ப்போம். வேற லெவல்ல இருக்கா? கிளாஸ் ஃபைல் ஓகேவா? பைட் கோட் இப்படிதான் இருக்கும். சோர்ஸ் கோட் எப்படி இருந்துச்சு? பைட் கோட். இது நமக்கு தெரிஞ்சது என்ன இருக்கு? ஜாவா அப்படின்னு மட்டும் தான் தெரியுது. பாக்கி எல்லாம் ஏதோ டிஃபரண்ட் லாங்குவேஜ்ல இருக்கு. இன்டர்மீடியட் கோட் இருக்கு. வாட் இஸ் தட்? ஓகேங்களாமா? பைட் கோட் எப்படி இருக்கு புரியுதா? சோர்ஸ் கோட் தான் நமக்கு புரியும், பைட் கோட் நமக்கு புரியாது. அப்புறம் இதே மாதிரி மெஷின் கோடும் மெஷின் மட்டும் தான் புரியும். புரிஞ்சிச்சுங்களா? இது யாரு இந்த மாதிரி கன்வெர்ட் பண்றது? ஜாவா கம்பைலர். ஓகேவா? சரி, கவனிங்க. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்பெல்லாம்
இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு எம்டி பாடி கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணிடும். அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்க, இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிடும். இதுதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். சப்போஸ் நீங்க இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கிரியேட் பண்ணாது. புரியுதுங்களா? கண்ட்ரோல் நெக்ஸ்ட். சோ எதுவுமே இல்ல, there is no more constructor over there. ஓகேவா? நம்ம கான்செப்ட் என்ன, கொஞ்சம் ட்ரிக்கி கான்செப்ட். லிசன் கேர்ஃபுல்லி. சிம்பிளா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம், ஒரு மெயின் மெத்தட், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். we don't have any constructor over there. இப்ப கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்திருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி இது அவுட்புட் வந்துடும். I don't have any constructor over there. கரெக்டா? கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தா கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு அவுட்புட் கொடுத்துட்டு அது எக்ஸிட் ஆகி வெளியில வந்துடும். இப்ப நான் கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கல அப்படின்னா ரன் பண்ணும்போது கம்பைலேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடும், அது ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துரும். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னா ஒரு எம்டி பாடி கன்ஸ்ட்ரக்டர் அதுவே கிரியேட் பண்ணிருக்கும் இந்த மாதிரி, which is called as default constructor. புரியுதா? இது இன்டர்னலா ஹிடனா அதுவே போட்டுக்கும். empty body constructor na இதுதா. புரிஞ்சுச்சா? if you are not giving any constructor, Java itself with compilation process automatically ஒரு empty body constructor போடும். empty body னா இதுதா. இப்போ உள்ள பாராமீட்டர் எதுவுமே இருக்காது. ஜீரோ ஆர்குமெண்ட்ஸ் empty body constructor. இது என்னது, ஜீரோ பாராமீட்டர் empty body constructor. இது ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் இது கம்பல்சரி அதுவே என்ன பண்ணிக்கும், இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். புரியுதா? இது ஏன் சார் ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஏன்னு தெரியும், ஒரு ப்ராஜெக்ட் ஏன் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்குது அப்படின்னு தெரியும். நீங்க நல்லா கவனிங்க, ஏன் அப்படி கொடுக்குது அப்படின்னா இப்பவே உங்களால கெஸ் பண்ண முடியும் 50%. நீங்க பாருங்க, நார்மலா நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்றீங்க, தெரியுதா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு எம்டி பாடி கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆகுது. புரிஞ்சிச்சா? கான்செப்ட் தெரிஞ்சிச்சா? ஓகே, ரைட். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் default constructor के एग्जाम्पल को new a open bracket close bracket पूरी मुझे ऑटोमेटिकली आने कंसीडर देने a open bracket close bracket देने मुझे ओके बा ये नोट से भी किया whenever we are creating object whenever we are creating object whenever we are creating object inside the Java project whenever we are creating object inside the Java project while compilation come on while compilation the empty body zero arguments constructor will be created. Zero arguments or no arguments. Zero arguments or no argument constructor will be created automatically. Which is called as default constructor.
இது ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேவா? இது ஓகேங்களா? புரிஞ்சிச்சு. அது கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் அப்படின்னா என்ன? செயினிங், கன்ஸ்ட்ரக்டர் செயினிங். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் ஏதாவது ஐடியா இருக்கா? Any idea? Concept chaining as well. Any idea? Multiple constructors super. Where? Where? Multiple constructors. இது ஒரு செயின் எப்படி இருக்கும்? நார்மலா ஒரு செயின் எப்படி இருக்கும்? சர்க்கிள் மாதிரி இப்படி தானே பின் இருக்கும். சர்க்கிள் will be like this. செயின் இப்படி தானே இருக்கும். ஸோ இது எப்படி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெரி பவர்ஃபுல் கான்செப்ட். கண்டிப்பா கேட்பாங்க, எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? நிறைய இன்டர்வியூஸ்ல கேட்ட கொஸ்டின் இது. ஸோ இப்போ கவனி, இப்போ நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர்னா எழுதுறேன். ஏ அதுல ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்றேன். ஓகேவா? int x. ஓகேங்களா? ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் SYSO கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் x. இது ஒரு கன்ஸ்ட்ரக்டரா? சிங்கிள் பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர். கரெக்டா? தென் a ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இது ஒரு ஜீரோ பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? ஓகே. அடுத்து மெயின் மெத்தட் main கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் a1 equal to new a. So ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த ரன் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இங்க இருந்து எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணணும். எப்படி பண்றது? அது கரெக்டா இல்லையா? So whenever I'm running from here, this constructor will call. கரெக்டா இல்லையா? Then I should call from here to there. Then it's chaining. Chain தானே. So அதுக்காக ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் ஜாவால இருக்கு. This method. நம்ம this keyword ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? So this method, this open bracket close bracket ஏதாவது ஒரு integer value 100 something like that. So what is the meaning of this thing? This keyword நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமா? This keyword இப்போ this method படிக்கிறோம். What is that? This method. Constructor chaining and this method அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். Constructor chaining அந்த ஒரே கான்செப்ட் தான் ரெண்டு. Constructor chaining and this method. ஏற்கனவே பார்த்தா this keyword. ஓகேங்களா? So இதுல this method படிக்கிறோம். This keyword இருக்குப்பா. This keyword stores current object address. This method எதுக்கு அப்படின்னா பாருங்க என்ன பண்ணுங்க. இது எப்படி நடக்கும்? இப்போ நான் ரன் பண்ணும்போது லைன் நம்பர் 13 ல இருந்து கண்ட்ரோல் எங்க போகும்? லைன் நம்பர் 8 க்கு போகும். Then line number 9 execute ஆகும். Then from here single parameter constructor line number 5 க்கு போகும், execute ஆகும். From here close ஆயிடும். க்ளோஸ் ஆனோட எங்க இருந்து வந்துச்சு கண்ட்ரோல் இங்க வரும். மறுபடியும் இது க்ளோஸ் ஆயிடும். வேற எங்க இருந்து வந்துச்சு அங்க வரும். ரன் பண்ணலாமா? go ahead, save it, run it. ஓபன் வந்துச்சா? So I'll go to MS Paint, wait. Listen carefully. Steps சொல்லுங்க. எப்படி போகும் கண்ட்ரோல்? ஸ்டெப் நம்பர் 1 from here to இங்க போகும். கரெக்ட்டா? இங்க போமா? ஸ்டெப் நம்பர் 1 ஸ்டெப் நம்பர் 2 அங்க இருந்து இங்க போயிடுச்சு.
from இங்க இருந்து மறுபடியும் இங்க போகும். கரெக்டா இல்லையா? இதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க வரும். கரெக்டா இல்லையா? இங்க இருந்து மறுபடியும் இங்க வருமா? மறுபடியும் எங்க இருந்து காலாச்சு இங்க வரும். So it will be like this. போயிட்டு போயிட்டு மறுபடியும் இப்படி வரும். It's called as consecutive chaining. Understand ஆகுதா? Everyone understand ஆகுதா? So இங்க இருந்து போகும், மறுபடியும் மேல போகும், மறுபடியும் கீழே வரும், மறுபடியும் எங்க ஸ்டார்ட் ஆச்சு அங்க வரும். Which is called as consecutive chaining. Please make a note. Everyone clear? Completed? No. Solomon, can we go ahead? Okay. I would like to write one more method here. Listen carefully, guys. முடிச்சாச்சா? Listen. நீங்க this of 500, 800, two parameter. ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ற? A of int x, int y. X, y. Very good. X. ஓகேவா? ரன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இங்க போகும், கண்ட்ரோல் மைனஸ் மைனஸ் சொல்லுங்க. ஸ்டெப் நம்பர் 1 மெயின் மெத்தட், ஸ்டெப் நம்பர் 2, ஸ்டெப் நம்பர் 1 சொல்லுங்க. ஸ்டெப் நம்பர் 1 இது, ஸ்டெப் நம்பர் 2, ஸ்டெப் நம்பர் 1 மெயின் மெத்தட், ஸ்டெப் நம்பர் 2. ஸோ இங்க இருந்து எம்டி சாரி single parameter, zero parameter. So from here single parameter, from here two parameter. Go ahead. Okay. So go to MS Paint. Constructor chaining अभी और का हूँ. Paglama, flow paglama. Go ahead. Main method is step number 2. Single zero parameter. Indian single parameter. Indian double parameter. Okay. So இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த க்ளோஸ் கர்லி பிரேஸா உடனே முடிச்சதுக்கு அப்புறம் எங்க இருந்து வரும், எங்க இருந்து கால் பண்ணாங்களோ அங்க இருந்து வரும். சோ எங்க இருந்து கால் பண்ணாங்க இவங்கள டபுள் பாராமீட்டர், இவங்க எங்க இருந்து கால் பண்ணாங்க, இவங்க எங்க கால் பண்ணாங்க, இங்க எங்க கால் பண்ணாங்க. கரெக்டா இல்லையா? தென் இங்க இருந்து இங்க வருவாங்க. கரெக்டாங்க? மறுபடியும் இங்க வருவாங்க. ஓகேவா? சார் செயின் மாதிரி இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஓகே, ப்ராசஸ் ஃப்ளோ தான். நோட் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் ஃப்ளோ வி ரவுண்ட் அவுட். புரியலையா?
மறுபடியும் சொல்லுங்க. ஆமா, இங்க சீரிஸ் பண்ணா அது என்ன ஆகும்? ஃப்ளோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சிங்கிள் பாராமீட்டர் வந்து டபுள் பாராமீட்டர் சரி அப்படின்னா என்னன்னா இன்னும் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதாவது ஒரு கிளாஸோட அவுட்புட் எடுத்து பெரிய அமௌண்ட் வந்து வேல்யூ வந்து பத்தாது. ஒரு கிளாஸோட அவுட்புட்ல இன்னொரு கிளாஸ் இன்புட் போன் முடிச்சு வந்துச்சா இங்கிருந்து போனாலும் அங்கே வருவாங்க. சிங்கிள் பேராமீட்டர் empty parameter. Empty parameter. Come on. This method is under single parameter. This method will act as a constructor calling. This is final to what you want to know. Parameter. This method only for constructor calling. This method only for constructor calling. Purpose this method only for constructor calling. If the constructor of the value of this method is from this method only for constructor calling. Constructor through the call method this method is from. Okay, was it? Abhi laptop it open the program. You just take your laptop and put it. Open it. There 5 methods போடுங்க பார்க்கலாம். Constructor chain 5 methods போடுங்க.